யாருனே? உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? வேண்டாண்டா, இந்த ஊமை குசும்பலம் வீட்டிலே வச்சுக்கோ. டேய், இது கலை திருவிழாடா. கலை மகளை தாண்டா கூப்பிடணும். பிறகு மணமகளையாட கூப்பிட முடியும்? கூப்பிட்டாலும் நீ மணமகளை கூப்பிட்டு தான் பாரு. பின்னாடியே மணமக வந்து உன்னை என்ன பண்றான்னு. சேர்ந்த கலைமகையை கூப்பிடுறேன். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லேனில் பாட அம்மா வில்லேனில் பாட வந்த கலை மகளே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லேனில் பாட அம்மா வில்லேனில் பாட வந்த கலை மகளே. அண்ணே, என்னடா? நான் கொஞ்சம் குடிச்சிட்டே வணக்கம் வணக்கம் வணக்கம். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லேனில் பாட வில்லேனில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. சந்தனத்தம் என்று சொல்லியே வில்லேனில் பாட ஆமா வில்லேனில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. ஆண்டுகள் பல கடந்து அந்தோனியா பள்ளி என்றும் மாதமரம் போல் தலைக்க வில்லெடுத்து பாட வந்தோம். ஆண்டுகள் பல கடந்து அந்தோனியா பள்ளி என்றும் மாதமரம் போல் தலைக்க வில்லெடுத்து பாட வந்தோம். நந்தனம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். எடுத்தோடனே சந்தேகமா? நானும் தொடங்கவே இல்லையே. எனக்கு எப்போ பார்த்தாலும் தொடங்கும் போது எல்லாரும் ஏன் கலைமகளே கூப்பிடுறாங்க? சரியான சந்தேகம். இப்ப நம்ம கலையை கற்றுத்தர புனித அந்தோனியார் மேல்நிலை பள்ளிக்கு பெருமை சேர்க்கிற விதமா கலை திருவிழாவுக்கு வந்திருக்கோம். அப்ப கலைமகளை கூப்பிட்டோம்னா நல்லாவா இருக்கும்? நம்ம நாட்டு நடப்பால சிவகாயதாமா. எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். எப்ப பாரு சாப்பிட்றதுலயே இரு. சாப்பாட்டு பிரச்சனையே இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. சாப்பிடுறதுனால நமக்கு என்னடா பெரிய பிரச்சனை ஆக போகுது? மழை இல்ல, விவசாயம் இல்ல, விவசாயிக்கு வாழ்க்கை இல்ல, அப்புறம் எப்படி நமக்கு சாப்பாடு வரும்? நாம என்னடா பண்ணோம்? நம்ம நாட்டு மில்லு பாட்டு பாடனா வந்துருக்கோம். அது ஒரு தப்பா? உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பாட்டா பாடுறேன். ஆத்தோரத்திலே ஆலமரம் வேலமரம் ஒரோட்டோரத்திலே வெப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. ஆத்தோரத்திலே ஆலமரம் வேலமரம் ஒரோட்டோரத்திலே வெப்ப மரம் புளிய மரம் ரொம்ப இருக்கு. நல்ல மழை பெய்ய மரம் தான் காரணம். மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம். மரங்களை சபையில் வணக்கம் வணக்கம் வந்தவருக்கு வணக்கம். சபையில் வந்தவருக்கு அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வந்தவருக்கு வணக்கம். சபையில் வந்தவருக்கு அனைவருக்கும் வணக்கம். கந்தனந்தம் என்று சொல்லியே வெளியே பாட வந்தருள்வாய் கலை மகளே. வந்தருள்வாய் கலை மகளே. நம்ம ஊர்ல மழையே இல்லைடா. எல்லா மரச்செடி கூடையும் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்கடா. அதனால மழை வருவதற்காக நம்ம ஒரு பாடல் பாட போகிறோம். கடைசியாக அந்த மழை வந்தவுடன் ஒரு புதுக்களமான ஒரு பாடலையும் பாட போகிறோம். வாலியில மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை, கொல்லமலை பெய்யவில்லை. வளமும் தண்ணீரும் அதிகமாத்தான் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா போனுச்சு, தடமாறி நின்றுச்சு. பூமியில வளங்களை இருக்கான்னு தேடுறோம், நெகிழி பொருளை போடுறோம், மண் வளத்தை கெடுக்கிறோம். குடிநீர பூமியில நீர்வளத்தை பெருக்கணும். ஆறிருக்கும் பக்கத்துல ஊரு வாழ்ச்சு, வரலாறு சொன்னுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து மழை பெறுவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்த்து மழை பெறுவோம். மரம் ஒன்று வளர்த்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம். தன்னே நன்னே தானே தானே நன்னே நன்னே நானே
தன்னே நன்னே நானே தானே தன்னே நன்னே நானே கணக்குள் கூவல் வரும் கருத்தினிலே இனிமைசேரும் கணக்குள் கூவல் வரும் கருத்தினிலே இனிமைசேரும் அசைவிலே மனம் இருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம் தன்னே நன்னே நானே தானே தன்னே நன்னே நானே தன்னே நன்னே நானே தானே தன்னே நன்னே நானே மண்ணின் வளம் காத்திடவே மரம் நட்டு வளர்த்திடு மரங்களை வளர்ப்பதினா நல்மழை நீரை பெற்றிடும் மண்ணின் வளம் காத்திடவே மரம் நட்டு வளர்த்திடு மரங்களை வளர்ப்பதினால் நல்மழை நீரை பெற்றிடும் முழுவதும் இதை நாம் செய்தால் நாடும் வளம் பெறுமே மண்ணின் வளம் காத்திடவே மரம் நட்டு வளர்த்திடுவோம் மரங்களை வளர்ப்பதினால் நன்மழை நீரை பெற்றிடுவோம் பச்சை மலை பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்கோர தீரு இது நல்லதொரு தீர்வு அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி மதிச்சா நல்லபடி மாறும் மாறும் பச்சை மலை பூமி நம்ம சுத்தி வரும் சாமி குத்தங்கோர தீர்வு இது நல்லதொரு தீர்வு மரம் வாழ்வான் இயற்கையை அழித்து வாழ்ந்திட நினைத்தால் நியாயமா மடியில் சுமப்பவள் மனதினை வதைத்தால் தாங்குமா இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்தன் நெஞ்சம் மறந்ததே சோலைவனமும் அதன் மகரந்தமும் நாம் இழந்து தவிப்பதே இன்னும் கொஞ்சம் யோசித்தால் இயற்கையை நேசித்தால் சொர்க்கமென பூமியை மாற்றலாம் நீயும் நானும் உலகின் வளங்களை போற்றி போற்றி காப்போம் வானம் மண்ணும் இனி வரும் மொழிகளை போற்றி போற்றி காப்போம் இறைவன் தந்த இந்த இயற்கையினை உந்தன் நெஞ்சம் மறந்ததே சோலைவனம் அதன் மகரந்தம் நாம் இழந்து தவிப்பதே நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே திந்தன 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 இந்த பொல்லாத உலகத்திலே ஏனினை படைத்தாய் இறைவா வலி தங்காமல் கதரும் கதறல் உனக்கு கேட்கவில்லையா 8 திக்கும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா கருங்கல்லான உன்னை நான் முழுவதும் தொழுதேன் போதவில்லையா வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தால் நியாயமா கோடி விளக்கை தேய்ச்சி நீர் ஊதி அணைத்தால் நியாயமா கண்ணீரே வழி துணையாய் நெஞ்சேனே இது விதியா காப்பாற்ற வரமில்லையா எல்லாமே தெரிந்தவன் நீ இந்த பொல்லாத உலகத்திலே என்னை படைத்தாய் இறைவா
உச்சியிலே வந்து பார்த்துனாவுக்கு வணக்கம் பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்கு நான் வணக்கம் வணக்கம் புத்தமுதே பாட்டு வந்தா தாண்டவ போரே ரத்தமெல்லாம் நீ குடிக்கும் தாண்டவ போரே கப்படத்தை கடிக்கையிலே தாண்டவ போரே வெற்றியிலே விழிக்கும் தாண்டவ போரே பாட்டையும் சென்னல் வழி தாண்டவ போரே எவ்வளே காலம் தெரியுங்களா தாண்டவ போரே பாட்டையும் சென்னல் வழி தாண்டவ போரே பழைய காலம் தெரியுங்களா தாண்டவ போரே
தண்ணியை வச்சு வீதியில் கோலம் போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. இதனால தண்ணி எவ்வளோ செலவாகுது தெரியுமா? பாலைவனத்தில் என்ன மனமா இருக்கா எங்களுக்கு என்ன வந்து விளையாடுனா விளையாடுங்க எல்லாம் போங்க. தண்ணி இல்லாம வந்து அப்பதான் தெரியும். பார்க்கலாம் நம்ம தம்பி டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்பா
எடுத்துட்டு வந்தீங்களா? நான் எடுத்துட்டு வரலையே. நானும் எடுத்துட்டு வரலையே. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் adjust பண்ணி. சரி. வா, காரைக்கால் வந்துருச்சு. வாங்க சுத்தி பார்க்க போலாம். ரொம்ப நன்றி. சேது வாட்டர், கண்ணீர் சேமிப்பு. வெயில் காலம். தம்பிகளா, ரொம்ப தண்ணி தான் அடிக்குது. நான் போய் ஓய்வு எடுத்துட்டு வரேன். சரிங்க மேடம், தண்ணி தாகமா இருக்கே. உங்ககிட்ட தண்ணி இருக்கா? சரி வா. இல்லையே. அப்படியா? தண்ணி தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி பாட்டி
அமைதியான கிராமம், ஒரு அழகான சூழல். மக்கள் இயற்கையோடு இயந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். அவ்வூரில் ஒரு தொழிற்சாலை கட்ட தொடங்கி செயல்பட ஆரம்பித்தது. சிறிது காலத்திலேயே மக்கள் நோய்வாய்ப்பட ஆரம்பித்தனர். மருத்துவமனைக்கு அடிக்கடி சென்றனர். அப்போது நடைபெற்ற உரையாடல் நிலம், நீர், காற்று. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளும் கேட்போம். எப்படியா வேலை? நல்லா இருந்த மனுஷனை நோயாளி ஆக்குன, ஹாஸ்பிட்டலுக்கு ஓட விட்டோம் பாரு. நீ மனுஷனை மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புன, நான் விலங்கையை சேர்த்து அனுப்பி வச்சால உன்னோட நான் தானே கில்லாடி. உங்க 2 பேரு புறாத்தையும் நிறுத்துங்க, என்னோட புறாத்தை கொஞ்சம் கேளுங்க. நீங்க கொஞ்சம் பேரை தான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனீங்க. நான் இவங்க பல பேரை வயசு வித்தியாசம் பார்க்காம பெருசு சிறுசு பொருசு என இவங்க எல்லாரையும் மேலோகத்துக்கே அனுப்பி வச்சுட்டேன். அப்ப நான் தானே கிங்கு. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாடக்கறா? அப்படி என்ன செஞ்ச நீ? நானா சுத்தமான நீராகத்தான் ஆட்டுலயும் ஏரியிலையும் குளத்துலயும் பயணம் செஞ்சுட்டு வந்தேன். என்னைய சுத்தி சுத்தி தொழிற்சாலையை கட்டி வேக விட்டாங்க. அதோட விட்டாங்களா, ஆடு மாடு கொண்டு வந்து குளிப்பாட்டினாங்க. இதுக்கும் மேல ஒரு வேலை செஞ்சாங்க பாரு. அப்படி என்ன செஞ்சாங்க? குப்பை கூழும் கொண்டு வந்து கொட்டுனாங்க. நீரா இருந்த எண்ணெய சாக்கடையா மாத்தினாங்க. மாற்றின அவங்களை நான் சும்மா விடுவேனா? மலேரியா, டெங்கு போன்ற நோய்களை தந்து எமன் வாயுக்கே அமைச்சு வச்சுட்டேன். போதும் போதும் நிறுத்துங்க உங்க புராணத்தை. என் புராணத்தையும் கொஞ்சம் கேளுங்க. உங்க எல்லாரோடையும் நான் தான் பெரிய நோய் பரப்பி உயிர் வாழ ஆக்சிஜன் கொடுத்து மனுஷனை உயிர் வாழ வைப்பது நான் தான். மரங்களை வெட்டி நவீன சாதனமாக்கிலிருந்து வெளியேறும் குளோரோ கார்பன், வண்டி வாங்கிலிருந்து வெளியேறும் கார்பன் மோனாக்சைடு, எரிமலை வெடிப்பினால் ஏற்படும். ஆமாண்டி, என்னன்னு கேட்டீங்க, போனது ஹாஸ்பிட்டலுக்கு தான். அங்க போனதுக்கு டாக்டர் மாத்திரை மருந்து ஊசி எல்லாம் கொடுத்தாங்கடி. எதுனால பாருன்னு கேட்டீங்க, இந்த நம்ம வீட்டை சுற்றி தண்ணி தெரியுது போல இந்த சாக்கடை அதெல்லாம் அதுல இருந்து கொசு கடிக்கிறாண்டி. கொஞ்சம் தேவையாண்டி. மாங்குடி கிராம மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிராமத்துக்கு கலெக்டர் வராமலாம், அதனால நம்ம கிராமத்துல நாளையில இருந்து 100 நாள் நடத்திட்டு துவங்க இருக்குது. எனவே மக்கள் எல்லாரும் 100 நாள் நடத்திட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமாண்டி, 3 நாள் எல்லாம் மறந்துடாம வந்து நீ போயிருவோம். சந்தை முக்கியமான வேலை. பேங்க் வரையும் போலான்னு இருந்த சந்தை நீ என்ன 100 நாள் சொல்ற? என்ன இவரு நாளைக்கு தான் நல்ல 100 நாள் வேலை சொல்லியிருக்காங்க. இவரு என்னமோ பேங்க்கு போனாங்க. ஒழுங்கா வந்துருங்க. நீ எப்படி சந்தை வந்துடுறாங்க? அந்த ரோட்ல இருக்க 2 சைடுல இருக்க புல்லு கருது செடி கொடி அது எல்லாத்தையும் கொஞ்சம் வெட்டி எடுத்துருங்க, சமப்படுத்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்க புதறதா ரொம்ப இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் வெட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க கூட்டம் வந்து குப்பை ஏதாவது வச்சுன்னா மக்கும் குப்பா மக்கா குப்பான்னு தனித்தனியா எடுத்து வச்சுங்க. மக்கும் குப்பா மக்கா குப்பான்னு என்ன தெரியும்ல? மக்கும் குப்பானா அந்த காய்கறி அதுதானையா? ஆமாம்மா அதுதான். அதுக்கப்புறம் அந்த ரோட்ல ரொம்ப மழை இருக்கிறதுனால தண்ணி தேங்கி ரொம்ப நோய் வந்துருச்சு. உன் குழந்தை கூட எதுவும் நோயாம டெங்குவாம எப்படி இருக்கு? ஆமாய்யா, இப்போ கொஞ்சம் தேவையில்லையா. பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் 2 சைடும் 10 அடி 10 அடி தண்ணி 20 குழி மட்டும் வெட்டி வச்சிரு. மரம் நல்லான்னு இருக்கும். அவ்வளோதான். சரி பார்த்துக்கணும் நீங்கள் வேலையா. சார் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க பார்த்து. சரிங்கய்யா. நீங்கள் சொன்னால் 10 அடி தண்ணி குழி தான் வெட்டியாச்சுண்ணே. 10 அடி குழி தான் வெட்டியாச்சுண்ணே. அதுக்கப்புறம் நேராக இருக்கும்போது பழம் தான் இருந்தால் கீழி விட்டு ஒரு நல்லா பண்ணியாச்சுண்ணே. அவர் மக்கள் இப்போ மக்கள் பாக்கி பஸ் தண்ணி தண்ணி போடாச்சுண்ணே. ஓகேப்பா, 10 அடி குழி பண்ணி வச்சுருங்களா? வாங்கிட்டு வந்து கரெக்டாக நட்டு வச்சுருக்கோம். நட்டு வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நாளைக்கு இந்த ஒரு வழியாக தான் கலெக்டர் வருவார். மக்கள் குப்பை மக்கள் குப்பை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். பார்க்கறதுக்கு பசுமே நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, அவங்க வர சொல்லு. இந்தாங்கம்மா எல்லாரும் வாங்க. கலெக்டர் ஐயா நம்மளை பிரசிடென்ட் ஐயா நம்மளை கூப்பிட்றாருங்க, எல்லாரும் வாங்க. அவங்க வணக்கம்ப்பா. இல்லை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. வந்தீங்கன்னா உங்கள் பையன் உடம்பு சரியில்லைன்னா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். இப்போ உங்கள் பையன் எந்த ஸ்கூலில் படிக்கிறான்? நம்ம ஆண்டனி ஸ்கூல் தான்யா, தஞ்சாவூர்ல இருக்குல்ல. ஆமாப்பா, தெரிஞ்ச கேள்வி. நாளைக்கு நம்ம ஊருக்கு கலெக்டர் எல்லாம் கேள்வி பண்ணீங்களா? கேள்வி
வருஷமா நம்ம கிராமத்தில் தேர்ந்தெடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் ஏன்னா அடுத்த மாதம் சுற்றுச்சூழல் தினத்தை விட்டு நம்ம கிராமத்தில் தேர்ந்தெடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம கிராமத்தில் தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ தொடர்ந்து 3 வருஷமா விருது விருதுலாம் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமா விருதுலாம் வாங்கினா நம்ம ஒத்துழைப்பெல்லாம் தேவைப்படுது. சரியா? வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிருங்க. ஓகேவா? நாளைக்கு கலெக்டர் வருவார். அதே மாதிரி மக்கள் குப்பம் மக்காது குப்பம் தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. 10 அடிக்கு குழி நோண்டி வச்சுருங்க. இங்கே இருக்கிற கன்றுலாம் நட்டு வச்சுருவோம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? அங்கே ரொம்ப செடிலாம் இருக்குது. சாஞ்சி அதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோ. இதெல்லாம் உங்களுக்கு தான் சந்தி. ஓகேவா? எல்லாம் பார்த்து கரெக்டாக வச்சு வச்சுங்க. ஓகேவா? நாளைக்கு நான் கலை நேராக பிரச்சனை இருக்கு. 9 மணிக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸ் வைக்கணும். சரிங்கய்யா. நேராக நாங்கள் வந்துடுறேன். ஓகேவா? சரிங்கய்யா. செடி எல்லாமே செடி பசடி உட்காருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று மாங்குடி கிராமத்தை பார்வையிட வந்த கலெக்டர் அவர்களை சிறப்பிக்கும் வாயிலாக பொன்னாடை போற்றி அவரை மகிழ்விப்பார். அடுத்தபடியாக மகளிர் உரிமை சொல்லிக் கொண்டிருந்த திருமதி சாந்தி அவர்கள் ஊரின் சிறப்பை பற்றி கூற சில வார்த்தைகள் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாந்தி. இங்கே வருகை தந்துள்ள கலெக்டர் அவர்களுக்கும் நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் வணக்கம். நம்ம ஊர் இவ்வளோ செழிப்பாக இருக்குன்னா நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் தான் காரணம். இதே போல் ஒவ்வொரு ஊரும் இருந்துச்சுன்னா நாடு செழிப்பாக இருக்கும். எனக்கு வாய்ப்பளித்து இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நம்ம மாவட்ட கலெக்டர் அவர்களை சில வார்த்தைகள் உரைக்கவும் தேசிய பசுமை தினத்தை பற்றி கூறவும் அழைக்கிறேன். மாங்குடி கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். வருடம் ஜூன் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய தேசிய சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு விருது வாங்கியிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஊர் தான் இந்த விருது வாங்கியிருக்கு. இந்த வருடம் வேற ஒரு ஊருக்கு கூப்பிட்டு அமைச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்வையிட்ட போது இருந்தது. சாலை இருபுறம் கண்கள் நடந்துருக்கீங்க. குப்பைகளை மக்கும் குப்பை மக்கா குப்பையில் பிரிச்சு வச்சுருந்தீங்க. குப்பைகளை ஒரு இடத்துல கூட பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிராமத்தை நல்லா தூய்மையாக வச்சுருக்கீங்க. இதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நமது பாரத பிரதமர் தூய்மை இந்தியா திட்டத்தை இந்த ஊர் தான் சரியாக செயல்படுத்திருக்கு. இதே போல் எல்லா ஊரும் திட்டத்தை சரியாக செயல்படுத்திருந்தா நமது பாரத பிரதமர் தூய்மை இந்தியாவை உருவாக்கலாம். தொடர்ந்து 4வது வருடமாக இந்த ஊருக்கே இந்த விருதை வழங்கலாம் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். உங்கள் ஊர் மக்கள் சார்பாக உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களால் இந்த விருதை அளிக்கிறேன்.